அன்பு நேயர்களே, என் அம்மா சுயம்பு துர்க்கையம்மா என் வீட்டில் வசிப்பதை உணர்த்திய பின்பு என் அம்மா என்னின் வீட்டில் இருக்கும் அழகை நட்பு வட்டங்கள் அனைவருக்கும் கூப்பிட்டு காண்பித்தேன். இது எப்படி என்றால், குழந்தையை மற்றவர்களுக்கு காட்டுவது போல ஒரு இன்பம்தான். இப்படி வந்தவர்களில் நட்பு வட்டத்தில் ஒரு பெண்மணி சொன்னார், இனிமேல் நீங்களும் உங்கள் கணவரும் அண்ணன் தங்கை போலத்தான் என்று. அவர் சொன்னது அப்படியே பலித்தது. எங்களது வாழ்விலும் லௌகீக விஷயங்கள் எங்களை விட்டு அகன்றன. பொதுவாக கணவன் மனைவி இருவரில் யாராவது ஒருவர் இப்படி தெய்வமே கதி என்று இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கை துணைக்கு மிகவும் சிரமம்தானே. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். எப்படித்தான் என்னை சகித்து கொண்டாரோ எனது கணவர். முக்கியமாக அன்பு இருந்துவிட்டால் போதும். வேற எதுவும் குற்றங்குறைகள் கண்ணுக்கு தெரியாதல்லவா. அதன் பின்பு ஒருவருக்கும் பூஜை அறையை காட்டுவதில்லை. ஏனென்றால் அன்னை விடவில்லை. நானும் எனது கணவர் மட்டுமே தான் செல்வோம். நாள் கிழமைகளில் மட்டும் குடும்பத்தார்கள் உள்ளே வருவார்கள். பிறகு என்ன, ஒவ்வொரு கிழமை பூஜைக்கும் என்னென்ன மலர்கள் வாங்க வேண்டும், என்னென்ன திரவியங்கள் வாங்க வேண்டும் என்பதெல்லாம் என் கணவருக்கு அத்துபடியானது. இப்படித்தான் எத்தனை காலங்களாக அன்னை காத்திருந்தாலோ அடியேன் அறியேன், அன்னையே அறிவாள். அவள் என்ன சொல்கிறாளோ நினைக்கின்றாளோ அப்படியே தான் எங்களது வாழ்க்கை செல்கின்றது. தெய்வமே கதி என்று இருந்தால் மட்டும் துன்பங்கள் வராமலா இருக்கிறது? பெரிய பெரிய துன்பங்களை சந்தித்தவர்கள்தான் நாங்கள். இருந்தாலும் அது நாங்கள் செய்த தீவினையால் நடந்தது என்று எண்ணிக்கொள்வோம். அதிலிருந்து விடுபடவும், அந்த வேதனையிலிருந்து விடுபடவும் கற்றுத்தருவது அன்னையின் அன்பான மனம்தானே. இதை மறுக்க முடியாது. எல்லாவற்றையும் தூக்கி சாப்பிடுவது போல் ஒரு பெரும் வேதனை எங்கள் குடும்பத்திற்கு வந்தது. என் அன்னை மீது கோபப்படவில்லை, பாட்டாக பாடி அழுதேன். பெற்ற தாயை விட மேலாக அதனை நினைத்தேன். அது மாற்றாந்தாய் மனதுடனே என்னை கண்டது என்று அந்த பாடலை அழுது கொண்டு பாடிக்கொண்டே இருப்பேன். பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டு அன்னை கனவில் வந்து இந்த பாடல் வரிகளால் அவள் பட்ட துன்பத்தை கனவில் எனக்கு உணர்த்திய பொழுது, அப்பொழுது இன்னமும் எனக்கு அழுகைதான் வந்தது. ஒரு சாதாரண ஒரு மனித பிறவியிடம் தெய்வம் இப்படியெல்லாம் இருக்குமா என்று என் மனம் இன்று வரையில் அடிக்கடி அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. இது எத்தனை யுகத்தின் பந்தமோ தெரியாது. என் அன்னையே அறிவாள்.